வணக்கம். உடம்பு இப்ப குறைக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படின்னு நான் சொல்லி ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு ஃபீல் வீடியோல பண்ணுச்சு. தான் எப்பா வந்து வேணாம்ப்பா, பேச போறேன். நான் முக்கியமானது. சாப்பிடக்கூடாதுப்பா, இது மருத்துவம் ஒரு இல்லாம விழிப்புணர்வு அவங்க ஏதாவது அவேர்னஸ் சொல்லுவாங்கப்பா வீடியோ இது. அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னு இல்லப்பா சொன்னா, இதில் இப்ப போட்டிருக்கு, வந்து சாப்பிட்டா நிறைய உடம்பு வந்து குறைக்கும்னு சோசியல் சொல்றாங்க. மீடியாவில் வந்து அதுலேயே யூடியூப்ல பார்த்து நான் இது டயட்ல பண்ணேன் இருக்கிறது, அப்படின்னு அதாவது சொல்லி நிறைய மனது அழகு ரொம்ப சாதனை போயிடுச்சு போல. இதுகள் எல்லாம் வந்து இப்ப என்ன அவங்க பண்ணுவாங்க, வந்து அதை கிரியேட் பண்ணி அது கொஞ்ச அதை நேரத்திலேயே வந்து ஒரு கொண்டு 10 நிமிஷம் கொண்டு ஒரு வந்து அரை மணி இதை கொண்டு நேரத்திலேயே வந்திருக்கிறாங்க. அப்படி வாந்தி கொண்டு வரத வயிற்றால வந்து எல்லாம் போயிடுச்சு. நம்ம அவங்க அவங்க வந்து சோர்வாயிடுச்சு உடனே. அது ஒரு அது பிஸ்னஸாக அப்படியே பண்ணி கொண்டு சோர்வாகி இருக்காங்க. சரி, அது அது ஆஸ்பத்திரி கூட்டு வந்து போகிறேன். இப்போ என்ன ஆஸ்பத்திரி கூட்டு விஷயம்னு போனால் சொன்னால், அங்கே நம்ம அதை யூஸ் மருத்துவம் பண்ணுறதுக்கு நம்ம அதை குளுக்கோஸ் வந்து ஏற்றுறாங்க, இப்போ அதுவும் அவங்க சரியாகலை. இயற்கையான முறையில் செஞ்சாலும் சரியாகாமல் அது திருப்பி நம்மளோட வீட்டுக்கு உடல் வந்துட்டோம். கொஞ்சம் சம்மந்தப்பட்ட ஓரளவு உடலுக்கு நம்ம நார்மலாக ஒத்து இருந்துச்சு. போகுமான்றதை முதல்ல நம்ம நார்மலாக செக் இருந்தோன்னே பண்ணணும். அப்புறம் அது ஒரு டாக்டர் மூலமா 12 நம்ம செக் பண்ணி இதை 2 நம்ம மணி 3 மணிக்கு போல் வீட்டுக்கு சாப்பிடலாமா வந்துட்டோம் குளுக்கோஸ் வேணாமா ஏற்றிட்டு. என்றது வந்து வந்த பின்னாடி முதலாவதான முக்கியமான கொஞ்ச விஷயம். நேரம் ஒரு இப்போ நம்ம 4 மணி இயற்கையாக வரைக்கும் வந்து இதாக நம்ம இருந்துச்சு. வீட்டில் ஒரு வந்து 5 இப்போ 6 நம்ம மணி போல் திருப்பி கிச்சனில் வந்து இருக்கிற பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு லெமனோ ஏதோ ஒரு அந்த வெள்ளரிக்காய் அப்படி இப்படியான இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்றது அது வந்து அது வேறு. அவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு இதுகளை வந்து அவங்க வந்து உருவாக்கி அதை கொண்டு வராங்கன்னா நம்மளோட உடம்புக்கு அது செட் ஆகுமா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதா என்றதை வந்து நம்ம முதல் வந்து செக் பண்ணிட்டு தான் அந்த மருத்துவத்தை வந்து நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்காம அந்த கவனம் இல்லாததுனால இன்றைக்கு ஒரு உயிர் வந்து இழந்திருக்குது. இப்போ உடம்பு குறைக்கிறதுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்க, அப்போ அவங்க புரியும் உங்களுக்கு. வீடியோ பாருங்க. இந்த தவறை இது போல யாருமே செய்யாதீங்க. நம்ம உடம்பு குறைக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குன்னு தான், எல்லாருக்கும் இருக்குன்னு இல்லை. இப்போ ஒரு சிலருக்கு அதுக்கு ஸ்லிம்மாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. அதை வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து கையாளணும். அப்படி நம்ம கையாளணும்னு சொன்னால் தான் அது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையான்றதை பார்த்து தான் மற்ற அந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இல்லை நம்மளுக்கு அது செட் ஆகும். சிலருக்கு வந்து அலர்ஜிக்கு வரலாம். இப்போ அந்த மருந்தை யூஸ் பண்ணுற நேரம் வந்து கடி தோல் பிரச்சனைகள் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதை நம்ம பாவிக்கிறதுக்கு நம்ம அதுக்கேற்ற நடைமுறையை அதுக்கேற்ற மருத்துவத்தை நாடித்தான் அதை வந்து நம்ம பாவிக்கணும். அதனால இந்த வீடியோ பாருங்க, எவ்வளோ அதுவும் அந்த பிள்ளை வந்து சொல்லியிருக்கு எனக்கு வேணாது அப்படி இது பாவிக்கிறது டாக்டர் எல்லாம் பார்க்கணும். அவங்க அப்பாவே அந்த இது கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு பாருங்க. இப்போ வீடியோ இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பார்த்த வீடியோ, அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது விழிப்புணர்வாக இருக்கட்டும். யாரும் இப்படியான இதுகளை வந்து செய்யாதீங்க. செய்து நாளைக்கு அதை வந்து அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அதை குடிச்சதுக்கு பிறகு வயிற்று வலி வந்திருக்குது. வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அப்படி நிறைய பிரச்சனை வந்து அந்த பிள்ளை வந்து இறந்து போயிடுச்சு. இன்றைக்கி நம்மளோட கவனம் இல்லாததுனால தான் அந்த பிள்ளை இன்றைக்கி வந்து இறக்க வேண்டிய காரணம். அதாவது அவங்க வந்து கவனம் எடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து விசாரித்து அதில் இந்த டாக்டர்கிட்ட போய் அதை செக் பண்ணி அதுக்கு பிறகு அதை எடுத்துருந்தா இன்றைக்கி அந்த உயிர் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது போல் வீடியோவில் வந்து இதோட வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.